எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹரிபாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு மைதா மாவு, ஜீனி, முட்டை, ஆரஞ்சு ஜூஸ் இது எல்லாமே சேர்க்காம ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கேன். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சில ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3 வகையான கலரில் டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை, கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு தான் கேக் செய்ய போகிறோம். அதுக்கான அளவு தான் இது எல்லாமே. உங்களுக்கு எந்த மாதிரி நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அந்த வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா திக்காகி வரணும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். நம்ம இன்றைக்கி ஊற வைக்க போகிறது கிடையாது, எதுவும் சேர்ப்பது கிடையாது. ஆரஞ்சு ஜூஸ், முட்டை எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் சேர்ப்போகிறோம். இப்போ இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற வச்சுருங்க. சப்போஸ் திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. அடுப்பில் இதுக்கப்புறம் இதை வைக்க வேணாம். இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுட்டு இதில் நம்ம எந்த கப்பால் வெல்லம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மாவை 2 பேட்சாக பிரித்து சேர்க்குறேன். மொதல் பேட்சில் மாவு மட்டும் சளிச்சிட்டு 2வது பேட்சில் மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. அடுத்தது 1 ஸ்பூன் ஃபுல்லாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதே ஸ்பூன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம், பால் பவுட்ரு. கண்டிப்பாக இதை சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ பால் பவுடர் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. 10 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டுன்னு கிடைக்கிது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக உப்பு மட்டும் தங்கிருச்சு. அதனால் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டர் கூட நீங்கள் உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் எண்ணெய், 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயும் தயிரும் நல்லா மிங்கிளாகி மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ், இந்த மாதிரி ரோஸ் எசன்ஸ் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிரோடு சேர்த்துருக்கனால நமக்கு நல்லா ஒரு திக்னஸாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காகி வந்திருக்கு பால் சேர்த்ததும். இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு கேக் டின்னை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
கேக் டின்னில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைனா பட்டர் இல்லைன்னா எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எண்ணெய் நீங்கள் பட்டர் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை போட்டுட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வந்து அது ஓரமாக இருக்கட்டும் கேக் டின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து அந்த முட்டை பால் எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், எடுத்த உடனே மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா வெல்லத்துக்கு கூட, ஸோ அதை வந்து அப்படியே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக நீங்கள் சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த வெல்லத்தோடு நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதிலே வந்து இனிப்பு நிறையா இருக்குது. ஸோ இதுவே போதும். இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. எப்போவும் நம்ம கேக் செய்யும்போது ஒரே சைடே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு தென் வந்து ஆப்போசிட் சைடு அப்படி மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கேக் நல்லா ஃப்ளஃபியாக வராது. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துட்டு உள்ளே சேர்த்துடணும். இப்போ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வந்து கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து கேக் டின்னில் வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கேக் டின்னில் எப்போவுமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மாவு ஃபில் பண்ணிடக்கூடாது. ஒரு அரை இதுக்கு இல்லைனா ஒரு 3/4 இதுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டா போதும். ஸோ எனக்கு மீதி மாவே இருந்தது. நல்லா வந்து ஒரு 2-3 முறை டேப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போகும். இப்போ டேப் பண்ணி எடுத்துட்டாச்சு. அடுத்தது ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி பேக்கிங் பண்ண உப்பு இருந்துச்சு, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு, உங்கள்கிட்ட உப்பு இல்லைன்னா நீங்கள் மணல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் கொஞ்சம் அந்த பேட்டர் மேலே கொஞ்சம் முந்திரி அப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டிலாம் கொஞ்சம் வந்து கார்னிஷிங்காக வச்சுட்டேன். உங்களுக்கு எது வந்து தோணுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நட்ஸு, பாதாம், பிஸ்தா, நீங்கள் எந்த நட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ மேலே வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு வச்சுட்டேன். இங்கிட்டு நமக்கு குக்கரும் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேக் டின்னை வந்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு ஒரு 55 நிமிஷம் வந்து இதை பேக் பண்ண விட்டுறலாம். இடையில வந்து திறந்தெல்லாம் பார்க்க வேணாம். இதே ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 55 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு சரியாக 55 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கத்தி வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் அந்த சைடு கொஞ்சம் மாவு இருந்தனால கொஞ்சம் பேனில் வந்து பேன் கேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து ஆற விட்டுறலாம். சூடாக இருக்கும்போது நம்ம வந்து கேக்கை வந்து தொடவே கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துடுச்சு. கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க. ஆல்ரெடி வந்து எனக்கு எல்லா சைடும் வந்து நம்ம மாவு இதெல்லாம் போட்டனால கேக் வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு கவுத்துட்டு அதுக்கு மேலே கேக் டின்னை கவுத்துருங்க. இப்போ பாருங்கள் கேக் கொஞ்சம் கூட நமக்கு டின்னில் ஒட்டவே இல்லை, அப்படியே வந்திருக்கு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. நீங்கள் நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளம் கேக் வந்து கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன்.
ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம பேக்கரியிலலாம் ப்ளம் கேக் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்லேயே இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கேக் வந்து. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. சூப்பரான ஹெல்த்தியான ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுவும் கோதுமை மாவும் வெல்லமும் மட்டும் வச்சு, கொஞ்சம் கூட மைதா ஜீனி முட்டை எதுவுமே நம்ம சேர்க்கல. ரொம்ப சூப்பராக நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாமே கேக்கில் நல்லா மிங்கிளாகி சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து பேனில் செஞ்ச கேக்கையும் காட்டுறேன். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் போல் தான் ஆச்சு. இதுவுமே ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அரிசி மாவில் செஞ்ச ஸ்பாஞ்ச் கேக் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் வந்து மேலே ஐ பட்டன்லேயும் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.